வணக்கம் நேயர்களே. வீக் குளோபல் கியூஸ் மற்றும் லேக் ஆஃப் ஃப்ரெஷ் பாசிட்டிவ் ட்ரிகர்னால 4 நாட்களாக ஏறிய ஏற்றத்திலே இன்றைய தினம் சந்தைகள்ல சரிவை சந்தித்தது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 84 புள்ளிகள் குறைந்து 25,023 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 917, டிக்ளைன்ஸ் 1730. மேலும் மார்க்கெட்ல பார்த்தோம்னா 161 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டையும் 144 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டையும் டச் பண்ணியுள்ளது. மேலும் மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை இன்றைய தினமும் ஒரு வீழ்ச்சியை தழுவி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐடி அண்ட் கன்சூமர் டியூரபிள்ஸ் இந்த 2 துறைகளும் இன்றைய தினம் ஒரு பையிங் ஆக்டிவிட்டியில் இருந்தது. ரியாலிட்டி, மீடியா, ஆட்டோ அண்ட் பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ் அந்த துறைகள்லாம் சற்று ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ச்சியை தழுவிய துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல டைட்டன், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக், டெக் மஹேந்திரா, மேக்ஸ் லைஃப், எட்டர்னல், பாரதி ஏர்டெல், பஜாஜ் பைனான்ஸ், நெஸ்லே இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதுல டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஜியோ பைனான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அல்ட்ராடெக், ட்ரெண்ட், ONGC, சன்பார்மா, பவர் கிரிட், பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் தங்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா 1,650 ரூபாய் அதிகரித்து 1,22,761, வெள்ளி 3,009 ரூபாய் அதிகரித்து 1,48,801, குரூட் ஆயில் 91 ரூபாய் அதிகரித்து 5,571 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினா தங்கம் வெளியில பார்த்தோம்னா நிறைய ஷார்ட் இருப்பது ஒன்று, மறுபுறம் செபி இந்த PFRDA தென் PF இது மாதிரியான ஒரு துறைகள்ல இருந்து அதுல முதலீடு செய்யலாம், டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல முதலீடு செய்யலாம் என்ற அறிவுறுத்தல் சந்தைகள்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்டாக இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ லண்டன் FTSE பார்த்தோம்னா இன்னைக்கு ஃப்ரெஷ் உச்சத்தை தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட்ல ஒரு வீழ்ச்சியை பார்த்தோம் இல்லையா. நாளை தினம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய TCS ரிசல்ட்ஸ் மார்க்கெட்ல ஒரு சேஞ்ச் மேக்கர், ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரிகராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தெரிகிறது. அதே மாதிரி மார்க்கெட்டும் பார்த்தோம்னா இப்ப நம்ம நிறைய குளோபல் கியூஸ் தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதுல ஒரு ஷிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதெல்லாம் ஷிஃப்ட் வரலாம்? டொமஸ்டிக் ஏர்னிங்ஸ்னால ஷிஃப்ட் வரக்கூடும், நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் டேட்டானால ஷிஃப்ட் வரக்கூடும். மேலும் நம்மளுடைய அப்கமிங் ஃபெஸ்டிவல் சீசன் அதுல நிறைய கன்சூமர் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அதுலயும் ஷிஃப்ட் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ பிளாக் டீலை பொறுத்தவரை ICICI பேங்க், ஏஷியர் மோட்டார், வோல்டாஸ் இது 3லயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் பார்த்தோம்னா சந்தைகள் ஒரு லோல தான் ஓபன் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிகளுக்கு கீழே ஓபன் ஆச்சு. தென் இன்னைக்கு ஒரு அதற்கு பிறகு ஏறியது அரௌண்ட் ஒரு 12:30 மணிக்கு பார்த்தோம்னா டுடேஸ் லோ 25,008.50, பட் 25,000 உடைக்கல, ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். திருப்பி இன்றைய தினம் ஹை பார்த்தோம்னா 25,192.50, அந்த 25,08 இருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி 25,023.80 முடிவடைந்திருக்கிறது. இந்த தினம் ஹை லோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 184 புள்ளிகள் வாலட்டிலிட்டி காணப்பட்டதுன்னு சொல்லலாம். மேலும் சந்தைகள் நிப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம், அஸ் லாங் அஸ் இந்த பிலோ 25,150க்கு கீழே இருந்ததுன்னு வச்சுங்களேன், சந்தைகள் ஒரு வீக் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால 25,000 மற்றும் 24,950 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். மேலும் அந்த 21 டே எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம்னா 24,950 அண்ட் 50 டே எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம்னா 24,910. ஸோ இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாளைய தினத்தில் பார்த்தோம்னா 25,000 இருந்து 25,300 வரலையும் மார்க்கெட் இந்த ஒரு குறுகிய ஒரு ரேஞ்சில் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளை தினம் வாங்கி விற்பதற்கும்
விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.